வச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். மாறா என்னப்பா மாறா புதுசா கடையெல்லாம் போட்டிருக்க போல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையாப்பா. உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? என்னப்பா நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுப்பா. உனக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன், நமக்குள்ள எவ்வளவு குடுக்கல் வாங்கலாம் இருக்கு, இதெல்லாம் சொல்லணும்ல. என்ன வேணும்? டைரக்டா விஷயத்துக்கு வா. ஆமா, பாக்கெட்ல சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க பாப்பா? வகுந்துருவேன். பாக்கெட்ல எல்லாம் வச்சிருக்க மாட்டேன், கல்லாவில வச்சிருப்ப, அப்படித்தானே? இங்க பாரு, ஒரு 50,000 ரூபாய் அர்ஜென்டா தேவைப்படுதுப்பா, வட்டிக்காரங்கிட்ட கொடுக்கணும், கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. 50,000மா? என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்து வச்சிருக்க மாதிரி கேக்குற. போடா முதல்ல வெளியே. என்னப்பா இப்படி பொசுக்குன்னு மரியாதை இல்லாம பேசுற? நான் மறைச்சு வச்சிருக்க உண்மைக்கு 50,000 எல்லாம் ஒரு பெரிய காசே இல்லப்பா. அதுக்கு உன் மொத்த கடையும் சொத்தையும் எழுதி வச்சா கூட பத்தாதுப்பா. டேய், உன் மேல கொலை வெறியில் இருக்க, மரியாதையா போயிடு. தம்பி இப்படி எல்லாம் மிரட்டினேன்னு வையே, அப்புறம் உன் அண்ணி கண்மணி கிட்ட போய் மொத்தத்தையும் விலாவாரியா சொல்லிருவேன். சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியல. உன் அண்ணன் உன் அண்ணிய பிரிஞ்சிருவான், அப்புறம் உன் குடும்பத்துல பெரிய வெடிகுண்டே வெடிக்கும். உன் குடும்பமே 2,000 பா. அப்படிலாம் பிரிஞ்சா நாங்க பாத்துக்கிறோம், நீ பொத்திக்கிட்டு கிளம்பு. ஓஹோ, உனக்கு அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? போயிடுறா, சல்லி பைசா கிடையாது, மரியாதையா ஓடிடு. இவ்வளவு நாள் ராகம் கொடுத்தது தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன், மறுபடியும் வந்து கேட்க வேண்டாம். என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டேங்கிறானே. கிளம்புடா அண்ணா. பாத்துக்கிறேன், வரட்டுமா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கப்பா. வச்சுக்கிறேன். மரா, டேய். என்ன? ஒண்ணு இல்லையே. இல்லையே, மூஞ்சியே சரியில்லை, ஏதோ கடுகடுன்னு இருக்க மாதிரி இருக்கு. அது வேற ஒரு பிரச்சனை. அதான் என்ன? ஆமா, நீ காலேஜ் போலையா? இன்னைக்கு காலேஜ் லீவுடா. சரி, ஆட்டோ ஓட்ட போவிய? ஆட்டோ ஓட்ட போனா ஏன் ஓட்ட போறேன்னு கேக்குற? காலேஜ் இன்னைக்கு லீவுன்னு சொன்னா அதையும் கேக்குற. புடவை பார்க்கணும். சரி, நீ போய் வியாபாரத்தை பாருப்போம். உள்ள வாங்க காட்டுறேன். சரி.